Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 866 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாமு நம்ம ஆளுல போட்டு தள்ளணும்னு வெறியோட வந்துகிட்டு இருக்கான். அவ்வளவுதான், இன்னொரு 10-15 செகண்ட் விட்டா போதும் 1000 சனியோட நம்ம ஆளுக எல்லாத்தையுமே வச்சு மொத்தமா எரிச்சிருவா. அப்பதான் தூரத்துல ஒரு கப்பல் ஒண்ணு வந்துச்சு. யாரும் இல்ல, பெஜியோட கப்பல் தான். கேக்கு சும்மா அருமையா ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே நமிக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துடும். அதுல கேக்கும் இருக்குது. அப்படின்னா பஞ்சாயத்து ஓவரு. பிக் மாமு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வா வாட் அ ஸ்வீட் ஸ்மெல்லே ஆளை தூக்குதே, நல்லா இருக்கும் போல அப்படி இப்படின்னு மோப்பம் முடிச்சு வந்துகிட்டு இருப்பான். அதை பார்த்த பெஜி சஞ்சய் கிட்ட அந்த ப்ரொமீத்தியஸ் ஜெய்சாண்டிகா மாதிரி உங்க கப்பலையே காலி பண்ணியிருக்கோம், அது மேலதான் பிக் மாமும் இருக்காம்பா. அப்ப விட்டும் அப்படியே பைனாக்குலரை வச்சு செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா பிக் மாம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி அவ படையே வந்துகிட்டு இருக்குது. ரெஸ்பெரோ, பவரோய்ஸ், ஸ்மூதி மற்றும் சில பல விருந்தினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. சோ டெஃபினட்டா ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 1000 சனி கப்பலையே கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கப்பலை காலி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால எல்லாம் எய்ம் பண்ணி ரெடியா இருங்கடா. அவளை கொல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா புல்லட்டாலேயே குளிப்பாட்டிருங்கம்மா. எல்லாம் ஃபுல்லா லோட் பண்ணி ரெடியா இருக்கானுங்க. இங்க நம்ம சஞ்சி நமியோட ஷேடோவை தூரத்துல இருந்து பார்த்ததுக்கே பாம்பு மாதிரி நெளிஞ்சி ஆட ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்மளுல பெரஸ்பரவும் பிக்மாமும் பல மணி நேரமா விரட்டுன்னு விரட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க கேப்டனே இல்லாம இவ்வளவு தூரம் சர்வைவ் ஆகி வந்ததே பெரிய அதிசயமா இருக்குது. இதுல இன்னொரு காமெடியை கேளுங்க. நம்ம சஞ்சி முன்னாடி வந்து நின்னுட்டு நாமி சான் அப்படின்னு ஆடிட்டு இருக்கான்ல, அதை தூரத்துல இருந்து பார்த்த நமி என்ன இளவரா இது இப்படி கன்றாவி ஆடிட்டு இருக்குதும்பா. ஜிம்பையெல்லாம் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது ஹாக்கி பவரா இருக்கலாம் வாய்ப்பு இல்ல, ஆனா எதுக்காக பெஜியோட கப்பலை எடுத்துட்டு வந்தாங்கன்னு அவனுக்கு ஒரே குழப்பம். இங்க பெரஸ்பெரவும் அதான் கன்ஃபியூஷன்ல இருக்கான். எவன்டா அங்க ஒருத்தன் பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானு. இப்ப அவங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல, அந்த வெட்டிங் கேக் தான். கல்யாணத்தப்போ எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி அப்படியே இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதை மட்டும் பிக் மாம் சாப்பிட்டான்னா கண்டிப்பா ஹங்கர் பாயிண்ட்ஸ் அட்டாக்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா அங்க இன்னொரு பஞ்சாயத்து. ஏன்னா அந்த கேக்க கொண்டு வரது யாரு? இவங்களோட எனிமி பெஜி. டெஃபினட்டா அவன் பாய்சன் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப பெரஸ்பெரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த கேக்க பிக் மாம் சாப்பிட்டான்னா அவ செத்து போயிருவான். ஐ மீன் இது அவனோட அசம்ஷன். அவ செத்து போயிட்டான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேண்டான்னு சொல்லி இவன் தடுத்தான்னா இவன் செத்து போயிருவான். அதனால மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பான். ஆமா, பெஜி இவ்வளவு பெரிய கலவரம் பண்றதுக்கு பேசாம கேக்கல பாய்சனை வச்சிருந்தானா கல்யாணத்தப்பவே நம்ம பிக் மாம் தின்னுட்டு செத்துருப்பாளே. எதுக்கு தேவையில்லாம ஸ்கெட்ச் போட்டு போட்டோ உடச்சி அவளை அள வச்சு அதுக்கப்புறம் சுட ட்ரை பண்ணி எல்லாம் வீணா போச்சு இல்ல. ஒருவேளை மத்தவங்களும் தேவையில்லாம தின்னுட்டு செத்துருவாங்கன்னு சொல்லி அந்த பிளான வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டான் போல. இங்க சாப்பருக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அந்த கேக்கோட ஸ்மெல் அடிக்குது. இனிமேட்டு இவங்களாவ அடிக்க மாட்டா. இங்க பெரஸ்பரோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். பேசாம அந்த கேக்க அழிச்சிடலாமா? அப்படி அழிச்சிட்டா அதுக்கப்புறம் பிக் மாம ஸ்டாப் பண்ணவே முடியாது. மொத்த கண்ட்ரியுமே நாசமா போயிடும். இன்கேஸ் அந்த கேக்ல பாய்சன் இருந்து அதை சாப்பிட்டுட்டு அவ செத்துட்டாலோ அதுவுமே பெரிய பஞ்சாயத்து. அதனால பெரஸ்பரோ போட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பெஜி சஞ்சுகிட்ட வந்து டீல கன்ஃபார்ம் பண்ணிக்குவான். அட வேற ஒண்ணும் இல்ல, வெட்டிங் கேக்க பிக் மாம் சாப்பிடுற வரைக்கும் இவங்க யாரும் அவளை எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆளுங்க மிஷனே அவ அதை சாப்பிட்டு காம் டவுன் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளை ஏறி மிதிங்க இல்ல வாயில சாணியை கரைச்சு அடிங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல நீர்வான். அதுக்கப்புறம் சிஃபோன் புட்டிங் கிட்ட நல்லபடியா இரு, சந்தோஷமா இரு, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்றது கஷ்டம் தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுவா. ஏன்னா இதுக்கப்புறம் பிரிய போறாங்களே. சிஃபோனுக்கு இதுக்கப்புறம் கவலை இல்ல. ஏன்னா அவளை பாத்துக்கிறதுக்காக பெஜி இருக்கான். அவளோட ஃபேமிலி மாதிரி இங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்க அம்மாவோட தொல்லை இல்ல, அதுவே அவளுக்கு பெரிய நிம்மதி. நீயும் சந்தோஷமா இரும்பா. ஏன்னா சஞ்சியோட கல்யாணம் ஆயிருச்சுல. ஆனா அவ லைட்டா சோகமாவா, அந்த சோகத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சஞ்சியை தூக்கிக்கிட்டு வேகமா அவன் கப்பலை நோக்கி போவான். யாரு கண்ணுலயும் சஞ்சி பற்றக்கூடாது, அதனால கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வேகமா போவா. இங்க பிக் மாம் ஒரு வழியா வெட்டிங் கேக்க பாத்துட்டா. இனிமேட்டெல்லாம் அவளை தடுக்கவே முடியாது, சான்ஸே இல்ல. வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் பெஜி ஒரு பிளான போடுவான். என்னன்னா கடல்ல வச்சு இவளை சாப்பிட விட்டா கண்டிப்பா கண்டம் பண்ணிடுவான். அதனால பக்கத்துல லிக்கர் ஐலாண்ட் இருக்குது, அங்க கொண்டு போயிடலான்னு முடிவு பண்ணி சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல கப்பலை திருப்பி சும்மா மின்னல் வேகத்துல பீச்சுக்கிட்டு போவாங்க. இங்க இவனுக்கு ஒரு அளவும் புரியல. ஆமா இதுக்காக ஷிப்பை அந்த பக்கமா திருப்பினாங்கன்னு. அப்படின்னா இப்போ பிக் மாம் வந்து பெஜி ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு தானே போவா. அதை பார்த்த பெரஸ்பரோ ஓ 2 பேரும் ஸ்பிளிட் ஆகி வேலை பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன்னு வில்லத்தனமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஒரு வழியா சஞ்சய் மறுபடியும் ஷிப்புக்கு வந்து சேர்ந்தாச்சு. அவனை பார்த்தவொன்னே எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். நமையெல்லாம் சஞ்சயை திரும்பி பார்த்துட்டோன்னு சொல்லி சந்தோஷத்துல தேம்பி ஆள ஆரம்பிச்சிருவா. சரி இப்ப எதுக்காக பெஜி ஷிப்ல வந்தீங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய கதைப்பா, அப்புறமா வெளாவாரியா சொல்றேம்மா. இப்ப எப்படியும் கடல்ல வச்சு பிக் மாம கேக்க திங்க விட்டா தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பக்கத்துல இருக்க ஐலாண்டு கூட்டு போறானுங்கன்னு சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னுமே பிக் மாம போட்டு தள்ளி ஆகணும்.
அதுல இருந்து பெஜி இன்னுமே பின்வாங்கல. இப்போதைக்கு சஞ்சய்க்கு நம்ம கப்பலை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால அவனை கொல்ல வேண்டாம், கேக்க சாப்பிட வைக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவனை ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு மேல எப்படி ஒண்ணும் பண்ணாதன்னு சொல்ல முடியும். அதனால ஏதோ பண்ணிட்டு போட்டும்பா. சிம்பை தான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி, என்னால முடிஞ்ச அளவுக்கு கப்பலை காப்பாத்த ட்ரை பண்ணேன், ஆனா இதுக்கு மேல முடியலன்னு சொல்லி ரொம்பவுமே சோகமாவான. சாப்பர் புடிச்சு வண்டியா திட்டுவான். ஏன்னா ஜிம்பை மட்டும் இல்லன்னா இந்நேரத்துக்கு கப்பலோட சேர்த்து மொத்த வேர்த்தையும் சம்பவம் பண்ணிருப்பா. சரி பரவாயில்ல விடுங்க. ஆமா பெட்ரோவும் கேரட்டும் எங்க? ஆளையே காணுன்னு எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். ஐயோ இவனுக்கும் அந்த மேட்டர் தெரியாதுல்ல, மறந்தே போயிருச்சுன்னு ப்ரூக்கு சமாளிப்பான். ரெண்டு பேரும் சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டாங்க, அதனாலதான் உள்ள தூங்கிட்டு இருக்காங்கம்மா. இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்காங்களே பிக் மாமோட கூட்டம், அவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னு ஸ்டார் ஹேட்ஸை ஃபாலோ பண்ணி போய் அவங்க கூட சண்டை போடணும், இல்லன்னா பிக் மாமா ஃபாலோ பண்ணிட்டு போய் அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஆனா ரெண்டு பேர்த்தையுமே விடக்கூடாது. பெரஸ்பரோக்கு என்ன பீதினா, ஆல்ரெடி பெஜி மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஏமாத்தி துரோகம் பண்ணி பிக் மாமா கொல்ல ட்ரை பண்ணான். சோ அப்படி இருக்கும்போது அவனை விடவே கூடாதுமான அந்த டைம் ஒரு போன் கால் வரும். யாரான்னு பார்த்தா பெஜி. செம்ம கடுப்பாவான். அதே நேரம் இங்க மிரர் வேர்ல்டுல லூஃபிக்கும் அவனுக்கும் சண்டை இன்னும் வாயல. லூஃபி ஃபியூச்சரை கண்டுபிடிச்சிருவான்னு பார்த்தா இன்னும் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு பிளாம்பே இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்டை முடிஞ்சிரும், ஏன்னா அந்த குரங்கு பையன் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். சொல்ல போனா பயங்கரமா லூஃபி மூச்சு தான் வாங்கிட்டு இருக்கான். அதோட விடல ஏதோ எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் லூஃபி மறுபடியும் கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன இருந்தாலும் மறுபடியும் அடிதான வாங்க போறான். அடிதாங்கும் பாடிடா இது. சரி இதுக்கப்புறம் லூஃபி எப்படி எல்லாம் அடி வாங்குறான், எந்தெந்த ஆங்கிள் அடி வாங்குறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.